இன்னைக்கு ஒரு ஆள் சாக்லேட்டை கொண்டு ஓடியாந்தான். என் பக்கத்து வீட்டுக்காரன் 3 லட்ச ரூபா லாட்டரி விழுந்துருச்சு அப்படின்னு இருக்கான். பரவாயில்லடா, இந்த தேசத்தில் நல்ல மனுஷன் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க போலியே. பக்கத்து வீட்டுக்காரன் 3 லட்ச ரூபா லாட்டரி விழுந்து நீ சந்தோஷப்படுறியடா, உன் எனக்குமே எனக்கு பூரிப்பாரு, கையை கொடு, சாக்லேட்டை கொடு. என்ன அப்படி ஒன்றும் இல்லை, அந்த லாட்டரி டிக்கெட்டை தொலைச்சிட்டான். மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு, அவங்க அப்பா கூப்பிட்டார், செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்ற வேண்டியானடா. அதான் மழை பெய்யுதுலப்பா, மழை பெஞ்சான்னா உடைய பிடிச்சிட்டு ஊற்ற வேண்டிய படி மரகாந்த வெளியே விட்டு எப்போ பார்த்தாலும் மறதிக்காரன் அவமானப்படுத்திக்கிட்டு இருந்த நீ பாரு. 2 வீலர் எப்படி ஓட்டி வந்து நிறுத்திருக்கேன், ஆஃபீஸுக்கு போனேன், கரெக்டாக கொண்டு வந்துட்டேன். யோ, நம்மளுக்கு 2 வீலரே இல்லையா வீட்டில், நீ 6 2 வீலரையா எடுத்து வந்த கொலை பண்ணி செத்துரும் சொல்லி வேகமா ஓடினேன், குளத்துல விழுந்து செத்துரும் சொல்லி வேகமா குளத்துல விழுந்து இப்படி சாக போனேன். அல்ல ஒரு ஆள் நிறுத்தினா, ஏய் நில்பா என்ன செய்ய போற அப்படின்னு, தற்கொலை பண்ணி சாகலாம் உள்ள போறேன். சண்டால போய் அதுக்குள்ள முதல்ல இருக்கா அப்படின்னு முதல்ல இருக்கான்னு ஓடிட்டான். கடவுளே, எனக்கு இம்சையான இம்சை என் மனைவிட்டு இருந்து, என் பேச்சு ஒன்னும் கேட்க மாட்டேன்றா கடவுளே அப்படின்னு. உங்களுக்கு என்ன உனக்கு வரவேணும் அதை சொல்லு அப்படின்னு வாரம் கேட்டார். இங்க இருந்து இலங்கைக்கு பாலம் அமைக்கணும். பாலமா? அது ஏகப்பட்ட கோடிக்கணக்கில் செலவாகும், மக்களோட உழைப்பு வேஸ்டா போகும், அதெல்லாம் முடியாது, வேற ஏதாச்சும் கேளு. அப்ப என் முன்னாடி என் சொல்பெல்லாம் கேட்கணும், அதுக்கு உனக்கு முதல் செஞ்சு கட்டிதான். தம்பி, வீடு குடி வந்திருக்கீங்க, வீடை வந்து கண்ணா அப்படின்னு யூஸ் பண்ணக்கூடாது, உங்க வீடு மாதிரி பாத்துக்கணும் அப்படின்ட்டு போயிட்டார். ஒரே வாரத்தில் வித்துட்டு ஊருக்கு போயிட்டான். ஏன்னா அவன் விட்டு என்ன செய்வான். இப்ப நம்ம 100 ஆள் பையனை கூட்டு இப்ப நண்பர் வீட்டுக்கு போனார். என்ன பையனோட வந்திருக்க, இந்த மனித குரங்க பார்க்கணும், மனுஷ குரங்க பார்க்கணும். சரி உங்களை பார்த்துட்டு போகணும் வந்தேன். ஏன்டா